அரசியலில், பொது வாழ்வில் மக்களின் மீதான நம்பிக்கை என்பதன் அடிப்படையே நம்மை போன்றவர்களுக்கு நம் மீதான தன்னம்பிக்கையின் ஏற்பு தான். எப்படி? மக்களின் மீதான நம்பிக்கை என்பதன் அடிப்படையே நமக்கு நம் மீதான தன்னம்பிக்கை ஏற்பு தான். ஒவ்வொரு மனிதனுடைய யதார்த்த வாழ்விலும் பதுங்குதல், ஓடி ஒளிதல், பயப்படுதல், தயக்கம் காட்டுதல் என்று பல்வேறு முகபாவனைகள் எதை பொறுத்து அமையும்? சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து தான் அமையும். நாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் விரைவாக மீண்டும் வந்து மக்களை சந்தித்து அரசியல் களத்தில் உரையாற்ற வேண்டும். நம்ம இன்னைக்கு 2 எக்ஸாம்பிளை பார்க்கலாம். முதல்ல வீராதி வீரர், சூராதி சூரர் கருணாநிதி அவர்களை பற்றி நாம் பார்ப்போம். கருணாநிதி அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் அவர் வீட்டிற்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் அவர் உடனே சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, அவ்வளோதானே, நான் ட்ரெயினில் தலை வச்சு படுத்திருக்கேன், ஜெயில் வாசலில் குட்டிக்கரணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்திக்கிட்டு வரல. அவரு முன்னணி தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. யாரை தவிர? தனது மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர. போலீஸ் வந்தோடனையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடித்த கூத்து இருக்கு தெரியுங்களா? யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் 50 ஆண்டு கால அரசியலில் அனுபவசாலியாக இருந்த போதும், ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் எப்படி அழைத்திருப்பீர்கள், எப்படி பேசியிருப்பீர்கள் என்று தெரியாது. நேரடியாக நாங்கள் பார்த்ததில்லை. நீங்களே காவல்துறையை பார்த்து ஐயோ அம்மா ஐயையோன்னு கத்தி கூச்சலிட்டு கூப்பாடு போட்டீங்கல்ல. அப்புறம் திமுக காரர்களுக்கு தகுதி இருக்கிறதா? உங்களை பற்றி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனால் இது 2 பாயிண்ட் தான் சொல்ல வருது. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் ரீசெண்டாக வலசர